ஹாய் வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான மாடு வந்து விற்பனையாக இருந்தது. மாட்டை பொறுத்தவரையில் 3 நேரத்தில் நல்லா அழகாக, அதுவும் கருப்பு, செவலை, வெள்ளை போன்ற 3 நேரத்தில் நல்ல நீல காம்போட நல்ல செட்டு மடியோட ஒரு பண்ணையாளருக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய மாடு. பாலை பொறுத்தவரையில் நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலை பொறுத்தவரையில் நல்லா அழகாக டிகிரி வரக்கூடிய ஒரு சூப்பரான மாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் கொடுத்து அதில் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோஸ் ஏற்றம் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு மாடுகளை பற்றி விவரம் தெரியணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க. நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்ம பண்ணையில் உயர்தர ஹெச்எஃப் ஜெர்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி, கீர் கிராஸு, அந்த மாதிரி எல்லா விதமான மாடுகளையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் 25லேருந்து 40 மாடுகள் வரைக்கும் எப்போதுமே சென மாடுகள் மற்றும் பால் மாடுகள் இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம பண்ணையில் வந்து சென மாடுகள் தான் இருக்கும். பால் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகள் மட்டும்தான் இருக்கும். எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்தர கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள், சூப்பரான மாடுகள் தான் நம்ம பண்ணையில் இருக்கும். உங்களோட பால் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக தான் நம்மகிட்ட மாடுகள் இருக்கும். சின்ன மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு சில மாடுகள் தான் இருக்கும். புதுசாக மாட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கும் சரி, பால் கறந்து அதை வீட்டு பக்கத்தில் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட பண்ணையை விசிட் பண்ணி சூப்பரான மாடுகள், அதுவும் இளம் மாடுகளை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்மளோட மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சு வளர்த்தக்கூடிய மாடுகள் மட்டும்தான் இருக்கும். அது மூலம் நீங்கள் தாராளமாக பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பண்ணை வைக்கணும், மாடுகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, தாராளமாக நம்ம பண்ணையை வந்து விசிட் பண்ணி நீங்கள் மாடுகள் எடுத்துக்கிடலாம். நம்ம பண்ணை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரத்துலேருந்து சரியாக 4.5 to 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேர்லேயே வாங்க. நம்ம பண்ணையில் வந்து நீங்கள் மாடுகள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மாடுகள் பார்த்துக்கிடலாம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் வாரதா இருந்தால் முன்னகட்டியே நம்மகிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்றால லேபர்ஸ் எல்லாம் நிப்பாட்டி உங்களுக்கு மாடுகள் காட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா தயவுசெய்து ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. நம்ம ஃபோனில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வர சொன்னால் மட்டும் வாங்க. சரியா?